குக்கரில் கூட்டுக்கறி காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதோட நம்ம அரைச்சி விட்ட விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அது தேவையான எந்த மாதிரி கூட்டு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டு கரெக்ட் பண்ணி அப்படியே சிம்லேயே வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னு சொன்னால் அருமையான கலர்ஃபுல்லான மல்டி வெஜிடபிள் கூட்டு ரெடி. ஸோ இது மாதிரி செஞ்சு நீங்கள் டயட்டுக்கெல்லாம் கூட ஒரு கப் எடுத்து சாப்பிட்லாம். ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா அப்படி வயிறு ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ அடுத்த அடுப்பில் வந்து குழம்பும் கொதிச்சிச்சு, ரசமும் இந்த பாருங்க ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம பருப்பு தண்ணியை விட்டு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே அதையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கூட்டு குழம்பு ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைய லஞ்சு வந்து பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் கூட்டு பண்ணேன்னா பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க.